நெக்ஸ்ட் பாருங்க. இதுக்கு நம்ம அடுத்த பார்க்கறது ரெண்டு டாபிக் பார்ப்போம். ஒன்று SN1, அடுத்தது SN2. இது SN1 SN2 அப்படிங்கிறது அலிபாட்டிக்கல் நடக்கக்கூடிய நியூக்ளியர் பிளீச் சப்ஸ்டிடியூஷன். இங்கே எப்படி அரோமேட்டிக் நியூக்ளியர் பிளீச் சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். இதுக்கு நம்ம அடுத்து அந்த பென்சின் டைசோனியங்களுக்கு ரிலேஷன் இருக்கு, அதுக்காக தான் சொல்றோம். இப்போ SN1ல நம்ம சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு எழுதிக்கிறதா சொல்றேன். ஒரு டெஸ்டடி ஹாலைட், டெஸ்டடி அப்படிங்கிறது ஒரு கார்பன், அதாவது ஃபங்க்ஷனல் பட்டாச்சாரக்கூடிய கார்பன் ஃபர்தரா எத்தனை கார்பன் கூட ஆட் ஆகுது, இட் இஸ் கால்ட் டெஸ்டடியா. இப்போ இந்த டெஸ்டடி ஹாலைட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலார் ப்ரோட்டிக் சால்ட், ஒரு நியூக்ளியோஃபைல். ஏன்னா ஆக்சிஜன் மேல பிரசன்ட் இருக்கக்கூடியது நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரான் ரிச்சா, எலக்ட்ரான் ரிச். இப்போ இந்த எலக்ட்ரான் ரிச் இருக்கக்கூடிய லீவிங் குரூப், இது இப்போ இதுல இருந்து H+ ஆகும், நமக்கு OH- ஆகும், இதுக்கு வாட்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய அதை டீகம்போஸ் பண்ணும்போது H+ and OH-. இப்போ இந்த X பதில் என்ன வரணும், OH-. ஏன்னா இது லீவிங் குரூப், இந்த லீவிங் குரூப் என்ன வரணும், OH-. இது நியூக்ளியோஃபைலா, இது அலிபாட்டிக் சிஸ்டமா, அரோமேட்டிக்னா பென்சின், அலிபாட்டிக்னா மெத்தில் குளோரைடு, எத்தில் குளோரைடு, ஜெனரலா ஆல்கைல் குளோரைடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஹைட்ரஜன் மேல என்ன பிரசன்ட் இருக்கும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பிரசன்ட் இருக்கும். இப்போ இந்த வாட்டர் மேல பிரசன்ட் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லனா இந்த OH- இந்த ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ணனும் அப்படினா ஃப்ரண்ட் சைடுல இருந்து அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணனும், அந்த ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு அந்த OH போய் ஆட் ஆகும். அப்ப ஆட் ஆகுமா, ஏன் இதுவும் எலக்ட்ரான் ரிச், இதுவும் எலக்ட்ரான் ரிச். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ண முடியாது, அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண முடியாது. சரி சார், பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ணி இந்த ஹைட்ரஜனை வெளியே தள்ளலாமான்னு பார்ப்போம். பேக் சைடு வந்து இந்த கார்பனை சுத்தி 3 ப்ரொடக்டிவ் குரூப் இருக்கு, அதாவது 3 கார்பன் இருக்கு. இப்போ இந்த 3 கார்பனை தாண்டி என்ன பண்ண முடியாது, அந்த கார்பனை அட்டாக் பண்ண முடியாது. கரெக்ட்டா? இப்போ இது CH3 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 இந்த மூணுமே பல்கி குரூப்பா, மெத்தில் எடுக்கிறது பல்கி குரூப். அப்ப இந்த OH வந்து பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ணி இது வெளிய அனுப்புறதுனா பேக் சைடுல என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா 3 பல்கி குரூப் இருக்கு, அந்த பல்கி குரூப்பை தாண்டி என்ன பண்ண முடியாது, அந்த கார்பனை புஷ் பண்ணி அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண முடியாது. அப்ப ரெண்டு சைடுலயுமே அட்டாக் வந்து பாசிபிள் இல்ல, ஃப்ரண்ட் சைடு அட்டாக்கும் பாசிபிள் இல்ல, பேக் சைடு அட்டாக்கும் பாசிபிள் இல்ல. இப்போ ஒரே ஒரு வழி என்னது, அந்த ஹைட்ரஜனா வெளியே போகும். அந்த ஹைட்ரஜனா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அந்த நியூக்ளியோஃபைல் வர முடியும். சரிங்களா? இந்த வாட்டர் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, வாட்டருடைய ரோல் என்னன்னா போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். சரிங்களா? போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் அர்த்தம் H+, போலார் H+ கொடுக்கும். ஓகே, அது ஒரு அதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா ஒரு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய போலாரிட்டி கேரக்டரை இன்க்ரீஸ் பண்றது தான் இந்த வாட்டருடைய ரோல். இப்போ வாட்டர் இருக்கு, மெத்தனால் இருக்கு, எத்தனால் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அசிட்டிக் ஆசிட் இருக்கு. நீங்க வாட்டருடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கு, போலாரிட்டியை கிரியேட் பண்ண முடியும். ரெண்டுமே தனித்தனியா பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும். பிரிக்கக்கூடிய நேச்சர் பார்த்தீங்கன்னா 80. எதனுடைய வேல்யூ, வாட்டருடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 80. சில புக்கில் 79, சில புக்கில் 81 கூட கொடுப்பாங்க. நார்மலா வாட்டருடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ 80. சரிங்களா? இதே மெத்தனால் எடுத்து பார்த்தீங்கன்னா 25, இதே அசிட்டிக் ஆசிட் எடுத்து பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? அப்போ வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கார்பன் அந்த ஹெட்டிரோ ஆட்டத்தை பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் பிரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த வாட்டருக்கு உண்டு. அதனால தான் பெரும்பாலும் போலார் சால்வெண்ட் சொன்னா யூனிவர்சல் சால்வெண்டான வாட்டர் தான் பெரும்பாலும் எடுத்துப்பாங்க. ஏன்னா வாட்டருக்கு தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ அதிகம். அதோடைய வேல்யூ என்னது, ஒன்று பிளஸ் ஆகும், ஒன்று மைனஸ். இப்போ எது எலக்ட்ரான் ரிச், அதாவது எது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஹைட்ரஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகுதுன்னா இந்த X மைனஸா வெளியே போயிடும். ஏன்னா இந்த பாண்ட் என்னது, போலார் பாண்டா, எதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் அதிகம், இது டெல் மைனஸ், இது டெல் பிளஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு கார்போகேட்டையான். இந்த X மைனஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெளியே போயிடுச்சு. இது ஒரு ஸ்டேபிள் ஸ்பீஷிஸ் தான். ஸ்டேபிள் என்ன மாதிரி இருந்து ஒன்னு சொல்லமா இல்லையா, ஒரு கார்போகேட்டையான் ஒரு மோர் ஸ்டேபிள் ஸ்பீஷிஸ் அன்ஸ்டேபிளா மாறுது அப்படின்னா அது நடக்குமா, நடக்காது. அது மெதுவா நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்ப இந்த ஸ்டெப் என்ன ஸ்டெப், ஸ்லோ ஸ்டெப்பா. இந்த ஸ்டெப் என்னது, ஸ்லோ ஸ்டெப் தான். என்ன ஸ்டெப், ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது, ஃபாஸ்ட் ஸ்டெப். இப்போ நியூக்ளியோஃபைல் என்னது, OH- அடுத்த ஸ்டெப் என்னது OH-. இந்த OH- அப்படி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இப்போ என்ன நடக்கும், அட்டாக் நடக்குமா நடக்காது. அதுக்கு நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட், அது என்ன மாதிரி மெத்தட்ஸ்ல ஃபாலோ பண்ணுது, அது ரிட்டர்ன்ஸ்னா இன்வர்ஸ்னா அதெல்லாம் பின்னாடி போகும். பட் SN1 அப்படின்னு சொன்னா 1 அப்படிங்கிறது யூனிமாலிகுலர்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மெத்தட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு டீடைலா சொல்றேன்.
SN1 SN2 உங்களுக்கு தனித்தனியா சிலபஸ்ல இருக்கு, அதான் டீடைலா சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் SN1 ன்னு சொன்னா ஒரு அல்கைல் ஹாலைட்ல இருந்து முதல்ல ஹாலஜன் வெளியே போகுது, ஒரு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். அந்த கார்போகேட்டையன்ல இருந்து ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் நடந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இது SN1. எத்தனை ஸ்டெப்? 2 ஸ்டெப். எத்தனை ஸ்டெப்? 2 ஸ்டெப். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க SN2. சரிங்களா? இதே அல்கைல் ஹாலைட், பட் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஹைட்ரஜன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியும். இதுல இருக்கக்கூடிய 3மே மெத்தில், இதுல இருக்கக்கூடிய 3மே என்னது? ஹைட்ரஜன். இப்போ அதே ஸ்டெப் தான் ஒரு நியூக்ளியோஃபைல் எடுத்துக்கலாம். இந்த நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது நீங்க போலார் சால்வெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன் இந்த போலார் சால்வெண்ட் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான ரீசன் பின்னாடி இருக்கு. இது ஜெனரலா ஒரு நியூக்ளியோஃபைல் எடுத்துக்கலாம். இது எலக்ட்ரான் இருந்துச்சா அப்ப ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ண முடியாது? அட்டாக் பண்ண முடியாது. பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே என்ன ஆட்டம்? ஸ்மாலர் சைஸான ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம். அப்ப இந்த நியூக்ளியோஃபைல் ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ண முடியாதனால பேக் சைடு அட்டாக் பண்ணி இந்த ஒரே ஸ்டெப் என்ன ஆகுது? Cl வந்து வெளியே போகுது. இதுக்கான ஸ்டெப் வந்து பாத்தீங்க எப்படி நடக்கும் ஆக்சுவலா அப்படின்னா, இப்போ இந்த ஹாலஜன் இது பார்ஷியலி எக்ஸைல், இது பார்ஷியலி நியூக்ளியோஃபைல், இது எல்லாமே ஹைட்ரஜன். அதாவது நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணக்கூடிய பொசிஷனும் அட்டாக் பண்ணக்கூடியதும் ஹாலஜன் வெளியே போகக்கூடிய ஒரே சைமல்டேனியஸா நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஒரே ஸ்டெப்ல நடந்து, இது ஸ்டெப் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சொல்றேன். சரிங்களா? ஒரே ஸ்டெப்ல நடந்து நமக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒரு நியூக்ளியோஃபைல், இந்த கார்பன், இந்த ஹைட்ரஜன், இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா பேக் சைடு வந்து என்ன இல்லை, பல்கி குரூப் இல்லை, ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ண முடியாதனால பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ணுது, ஒரே ஸ்டெப்ல நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? இது எதை பேஸ் பண்ணிருக்கு? SN2 SN. இப்போ SN1 SN2 அப்படிங்கிறது பின்னாடி சொல்றேன். இப்போ இதே சேம் வந்து ஒரு அரோமேட்டிக்ல கரெக்டா எடுத்துக்கூடிய நியூக்ளியோஃபைல், இதுவும் எலக்ட்ரானிக்ஸ், இதுவும் எலக்ட்ரானிக்ஸ், என்ன நடக்காது? நடக்குமா நடக்காதா? இப்போ இதுல ஹாலஜன் இருக்கு, ஹாலஜன் இருக்கு. SN1 என்ன அர்த்தம்? X முதல்ல வெளியே போய்டுமா? இந்த ரெண்டு டைப் எழுதணும். SN1 படி எது படி? அலிபார்டிகல் நடக்கக்கூடிய SN1 படி நீங்க கன்சிடர் பண்ணா இப்படி கிடைக்குமா? கரெக்ட்டா? அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? நியூக்ளியோஃபைல் வரும். அரோமேட்டிக் படி கன்சிடர் பண்ணா இந்த பேக் சைடு அட்டாக் ஆகும். பென்சீன் அப்படிங்கிறது ஒரு பேரால் சிஸ்டம். இது ஆல்ரெடி sp2 கார்பன், இது sp3 கார்பன். அப்ப இந்த பாண்ட் ஈஸியா பிரேக் பண்ணலாம். இந்த பாண்ட் என்ன பண்ண முடியாது? ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. அதனால தான் பென்சீன்ல டைரக்ட்டா ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ இந்த பென்சீன்ல சப்போஸ் ஒரு N2Cl இந்த மாதிரி இருக்கு கேஸஸா இருந்தா N2Cl. இப்போ N2Cl என்னப்பா? என்ன அர்த்தம்? பென்சீன் டைசோடியம் குளோரைடா? பென்சீன் டைசோடியம் குளோரைடு. ஒரு பென்சீனுக்கு மேல டைரக்ட்டா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அது ஹைலி அன்ஸ்டேபிள். ஏன்னா ஒரு ஆல்ரெடி அரோமேட்டிக்கா இருக்கு, அந்த அரோமேட்டிக் மேல என்ன இருக்காது? பிளஸ் சார்ஜ் வந்து இருக்காது. அப்படி இருந்தா ஹைலி அன்ஸ்டேபிள், அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது. இப்போ இந்த பென்சீன் டைசோடியம் குளோரைட டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு நியூக்ளியோஃபைலை நம்மளால ஆட் பண்ண முடியும். எப்படி? நீங்க SN1 படி பாத்தீங்கன்னா முதல்ல Cl வெளியே போயிடுமா? Cl வெளியே போயிடும். N2 வந்து பெஸ்ட் லிவிங் குரூப், N2 வெளியே போயிடும். அப்ப என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஏன் சார் ஸ்டேபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு N2 N ட்ரிபிள் பாண்ட் இல்லைன்னா N2 பிளஸ் இந்த Cl மைனஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த Cl மைனஸ் வெளியே போச்சுன்னா நமக்கு N2 பிளஸ் இப்படி ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? N2 பிளஸ். அடுத்து N2 மட்டும் தான் பெஸ்ட் லிவிங் குரூப். N2 பிளஸ் வந்து லிவிங் குரூப் இல்ல, N2 வந்து பெஸ்ட் லிவிங் குரூப்பா இருக்கிறதுனால இந்த N2 வந்து வெளியே போயிட்டு ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகுது. சார் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க பென்சீனுக்கு மேல கார்போகேட்டையான் இருந்தா ஹைலி அன்ஸ்டேபிள், நார்மலா ஹாலஜன் மட்டும் இருந்தா. இதே பென்சீன்ல இந்த N2 இருந்து இந்த மாதிரியான கார்போகேட்டையான் இருந்தா அந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு யார் எனர்ஜி ப்ரொவைட் பண்றாங்கன்னா இந்த N2 வந்து ப்ரொவைட் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா நல்லா கவனிங்க, N ட்ரிபிள் பாண்ட் இப்படி தான் இருக்கும். N2 அப்படிங்கிறது நைட்ரஜன் வேலன்ஸ் என்னது? 3 4th வேலன்ஸ் கோஆர்டினேட் பாண்ட். அப்ப நைட்ரஜன் மேல லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இப்போ இது என்ன பாண்ட்? ட்ரிபிள் பாண்ட். என்ன பாண்ட்? ட்ரிபிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்ட் பிரேக் பண்ண எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமான எனர்ஜி நமக்கு கிடைக்கும். கரெக்டா இல்லையா? இப்போ இந்த N2 வெளியே போகும்போது அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அதிகமான எனர்ஜி என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். இந்த எனர்ஜி இந்த கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கும். எதுக்காக ஸ்டெபிலைஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைல் வரதுக்காக அந்த நியூக்ளியோஃபைல் வர வரைக்கும் இந்த கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு? இந்த N2 க்கு. ஆனா நீங்க ஜெனரலா இருக்கக்கூடிய ஒரு ஹாலஜன், இந்த ஹாலஜன்ல இருந்து நீங்க டைரக்டா ஹாலஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல. அதனால தான் இந்த கார்போகேட்டைன் என்னது? highly unstable carbocation. இதுவும் highly unstable carbocation தான். ஆனா இந்த கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ்
பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த டயசோ குரூப் இருக்கு. இந்த குரூப்புக்கு பேர் என்னது? டயசோ குரூப். சரிங்களா? N triple bond N3 குரூப் பேர் என்னது? டயசோ குரூப். அது வரைக்கும் இந்த கார்போஹைட்ரேட் ஸ்டேபிளா இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல நியூக்ளியோஃபைல் டைரக்டா வந்து இந்த பென்சில் அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் டைரக்டா நடக்கும். ஆனா ஒரு பென்சில்ல டைரக்டா குளோரின் இருந்து நமக்கு டைரக்டா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இங்க பாருங்க, ClOH இது ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது? Cl வெளியே போச்சுன்னா கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். அந்த கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி இருக்கும். இது ஐலாண்ட் ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் ஒரு நியூக்ளியோஃபைல் டைரக்டா என்ன பண்ண முடியாது? அட்டாக் பண்ண முடியாது. ஆனா பென்சீன் டைசோனியம் குளோரைட்ல இருந்து டைரக்டா ஒரு நியூக்ளியோஃபைலை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்? இந்த கார்போஹைட்ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு பென்சீன் என்ன பண்ணுது? அந்த டைசோ குரூப் அதிகமான எனர்ஜியை கொடுத்து இன்னொரு நியூக்ளியோஃபைல் வர வரைக்கும் இந்த கார்போஹைட்ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கும். சரிங்களா? அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது? இந்த கார்போஹைட்ரேட் எலக்ட்ரான் டிஃபிஷன் வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் என்ன நடக்குது? நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இதை வச்சு தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரியாக்ஷன் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. மெக்கானிசம் தெரிஞ்சா சரி, எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம்? இப்போ N2Cl பென்சீன் டைசோனியம் குளோரைட்ல இருந்து in the presence of H plus and OH minus. இது வாட்டரா? H plus and OH minus. பென்சீன் அதாவது பென்சீன் டைசோனியம் குளோரைட்ல இருந்து ஃபீனாலை எப்படி ப்ரிப்பேர் பண்றது? எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபீனால் என்ன அர்த்தம்? பென்சீன்ல OH இருந்தா என்னது? ஃபீனால். இப்போ இப்படி இருக்கு, குளோரோ பென்சில் இருந்து ஃபீனால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? டைரக்டா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனா இது என்ன பண்ண முடியும்? பென்சீன் டைசோனியம் குளோரைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். எப்படி? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? Cl வெளியே போயிடுமா? Cl மைனஸ் வெளியே போயிடும். அடுத்த ஸ்டெப்ல N2 வெளியே போயிடும். என்ன ஃபார்ம் ஆகும்? பென்சீன் மேல ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். அந்த கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆன உடனே OH வந்து என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணும். சரிங்களா? இதுல என்ன நியூக்ளியோஃபைல் என்ன வரப்போகுது? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பென்சீன் டைசோனியம் குளோரைட் Cl வெளியே போயிடும். Cl வெளியே போனதுக்கு அப்புறம் N2+ வந்து ஃபார்ம் ஆகும். N2 வந்து பெஸ்ட் லிவிங் குரூப். N2 வெளியே போச்சுன்னா ஒரு பென்சீன் மேல ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். பென்சீன் மேல ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் என்னது? OH மைனஸ். OH மைனஸ் என்ன பண்ணும்? இங்க அட்டாக் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபீனால் வந்து கிடைக்கும். மெக்கானிசம் நீங்க போட தேவையில்லை. சரிங்களா? இது என்ன நியூக்ளியோஃபைல் தெரிஞ்சா போதும். அந்த நியூக்ளியோஃபைல் வந்து டைரக்டா என்ன பண்ணும்? பென்சீன்ல இது அட்டாக் பண்ணுச்சுன்னா நமக்கு ஃபீனால் வந்து கிடைக்கும். அதுக்கான மெக்கானிசம் வந்து இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன தெரியணும்? இது தெரிய தேவையில்லை. நமக்கு பென்சீன் டைசோனியம் குளோரைட் எல்லாருக்குமே தெரியும். இதுல என்ன நியூக்ளியோஃபைல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த கேஸ்ல KSH கொடுக்குறாங்க. KSH இதுல எது பிளஸ் எது மைனஸ் தெரியுமா? மைனஸ் எது தெரிஞ்சா நியூக்ளியோஃபைல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். எது மைனஸோ அதான் நியூக்ளியோஃபைல். எது நியூக்ளியோஃபைல்? K plus SH மைனஸ். அப்ப என்ன வரும்? இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் ஃபீனால். ஹைட்ராக்சி பென்சீன் சொல்றோமா? டயோ பென்சீன். எஸ் என்னது? டயோ. அதானே? அங்க ஓர் பேர்ல என்ன இருக்கு? சல்ஃபர். எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே? அடுத்தது பொட்டாசியம் அயோடைடு. அயோடோ பென்சீனா என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும்? அயோடோ பென்சீனை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். K plus and I minus. கரெக்ட்டா? அடுத்த ஸ்டெப்ல CHCl3 இல்லனா CuCl2 with X2. Cu with copper, CuCl2 with copper powder. இதுல என்ன கிடைக்கும்? இது நியூக்ளியோஃபைல். Cl தான் நியூக்ளியோஃபைல். Cu plus ஆகும், Cl2 மைனஸ். இப்போ ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு X plus X minus. இதுல X plus and X minus. இந்த காப்பர் பவுடர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ரியாக்ஷன் வேற, இந்த ரியாக்ஷன் இருக்கு. ரெண்டு ஒரே மாதிரியான கேட்டலிஸ்ட் தான் கொடுப்பாங்க. காப்பர் குளோரைட், காப்பர் குளோரைட். இங்க ஹாலஜன், இங்க ஹாலஜன் கொடுப்பாங்க. பட் இந்த காப்பர் பவுடர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு சாண்ட்மயர் ரியாக்ஷன். அந்த பேர் என்ன? சாரி, இது பேரு காட்டர்மேன் ரியாக்ஷன். இது பேரு காட்டர் அப்படின்னா பவுடர்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ரியாக்ஷன் பேரு. இப்போ இதுல என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? குளோரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணலாமா? குளோரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த காப்பர் பவுடர் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு காட்டர்மேன் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது? காட்டர்மேன் ரியாக்ஷன். இந்த காப்பர் பவுடர் இல்லாம ஜெனரலா ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது அந்த ரியாக்ஷனுக்கு பேரு சாண்ட்மயர் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது? சாண்ட்மயர் ரியாக்ஷன். கண்டுக்கு பாயிண்ட் காப்பர் குளோரைடு தான்
ஹாலஜன் தான், அதுவும் காப்பர் குளோரைடு தான், ஹாலஜன் தான். பட் காப்பர் பவுடர்னு இருந்தா இல்ல காப்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் கால்ட் காட்டர்மேன் ரியாக்ஷன். காட்டர்மேன் அப்படிங்கிறது பவுடர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். காப்பர் குளோரைடு நமக்கு பொடி பண்ணி நமக்கு சால்ட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த ரியாக்ஷன் பேரு காட்டர்மேன். அப்ப இதுல இருந்து என்ன நியூக்ளியோஃபைல் கிடைக்குது? Cl. இந்த Cl ஆனது முதல்ல Cl மைனஸ் வெளியே போயிடும், N2 பிளஸ் இருக்கும், N2 வெளியே போயிடும், பிளஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பிளஸ் இருக்கிற இடத்துல Cl மைனஸ் அட்டாக் பண்ணி குளோரோபென்சீன் கிடைக்கும். அப்ப காப்பர் பவுடர் இருந்தா அது பேர் காட்டர்மேன் ரியாக்ஷன். இல்ல ஜெனரலா ஹாலஜனும் காப்பர் குளோரைடு இருந்தா இட் இஸ் கால்ட் என்னது சாண்ட்மயர் ரியாக்ஷன். அடுத்து ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன் HbF4. HbF4 னா இதுல எது பிளஸ் எது மைனஸ்? இதுல HbF3 பிளஸ் இன்னொரு F மட்டும் மைனஸ். HbF4 கொடுப்பாங்க. HbF4 ல HbF3 வந்து பிளஸ், ஒரு F மட்டும் என்னது மைனஸ். இதான் பிளஸ். எப்படி சோடியம் குளோரைடு பிளஸ் and Cl மைனஸ் அந்த மாதிரி. இப்போ இது என்ன அட்டாக் பண்ணோம்? F வந்து அட்டாக் பண்ணுமா? அப்ப என்ன கிடைக்கும்? ஃப்ளூரோபென்சீன் வந்து கிடைக்கும். ஃப்ளூரோபென்சீன் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? பால்-சைமன் ரியாக்ஷன். இதெல்லாம் லாஸ்ட் டைம்ல கேட்டது. பால்-சைமன் ரியாக்ஷன். பால்-சைமன் ரியாக்ஷன். சரிங்களா? இதே கேசஸ்ல பாஸ்பரஸ் ஆசிட் H3PO2 இல்லனா H3PO3 இல்லனா H3PO4 இந்த மாதிரி பாஸ்பரஸ் ஆசிட் பாஸ்பாரிக் ஆசிட்ல கொடுத்தாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லாமே N2. இதுல பாஸ்பரஸ் ஆசிட் என்ன இருக்கும்? N2 னா H+ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட். H3PO2 H3PO3 H3PO4 எல்லாமே ஆசிடா. ஆசிட் என்ன இருக்கும்? H+ ப்ரொடியூஸ் பண்ணது பேர் என்னது? ஆசிட். அப்ப H+ Cl மைனஸ் கூட சேர்ந்து HCl வெளியே போய்டும். N2+ N2 வெளியே போய்டும். ஒரு பிளஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பிளஸ் அந்த கார்போஹைட்ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். இது ஆக்சுவலா இந்த H இந்த பிளஸ் கூட சேர்ந்து HCl வெளியே போய்டும். அப்ப இந்த பிளஸ் வந்து இந்த பிளஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். அப்ப N2 வெளியே போச்சுனா ரிமைனிங் கிடைக்கக்கூடிய நமக்கு பென்சீன். ரிமைனிங் கிடைக்கிறது நமக்கு டைரக்டா பென்சீன். இதுதான் உங்களுக்கு எல்லா யூனிட்லயும் இருக்கும். ஒரு யூனிட் எடுத்து பார்த்தீங்கன்னா காட்டர்மேன் இருக்கும், இன்னொரு யூனிட் எடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்மயர் இருக்கும், இன்னொரு யூனிட் எடுத்து பார்த்தீங்கன்னா பால்-சைமன் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான ரியாக்ஷன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் தி பென்சீன் டைசோடியம் குளோரைடு. பென்சீன் டைசோடியம் குளோரைடு. இந்த பென்சீன் டைசோடியம் குளோரைடு எத்தனை ரியாக்ஷன் வந்தாலும் எழுதலாம். எத்தனை ரியாக்ஷன் வந்தாலும் எழுதலாம். என்ன தெரியுமா? எது நெகட்டிவ் பார்ட்னு தெரியும், எது பிளஸ் எது மைனஸ். இப்போ இந்த பென்சீன் டைசோடியம் குளோரைடு இப்படி குடுக்குறாங்க. இது தேவையில்ல உங்களுக்கு. பட் இந்த ஆறு ரியாக்ஷன் தெளிவா பார்க்கலாம். ஒரு பென்சீன் டைசோடியம் குளோரைடுல வாட்டர் கொடுத்தாங்க, ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணலாம். H+ and OH-. ஃபீனால் கிடைக்கும். KSH னு கொடுத்தாங்கன்னா பயோ நமக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். பொட்டாசியம் அயோடைடு கொடுத்தாங்கன்னா அயோடோ பென்சீனை ப்ரிப்பேர் பண்ணலாம். காப்பர் குளோரைடு, ரெண்டு காப்பர் குளோரைடு, காப்பர் பவுடர் கொடுத்துருக்காங்களா இல்ல ஹாலஜன் மட்டும் கொடுத்துருக்காங்களா? பவுடர் கொடுத்துருக்காங்கன்னா அது காட்டர்மேன் ரியாக்ஷன். பவுடர் கொடுக்கல அப்படின்னா அது சாண்ட்மயர் ரியாக்ஷன். அடுத்து ரொம்ப முக்கியமான பால்-சைமன் ரியாக்ஷன். பால்-சைமன் ரியாக்ஷன். பால்-சைமன் அப்படிங்கிறது ஃப்ளூரோபென்சீனை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேரு பால்-சைமன். அதுக்கான ரியாக்ஷன் வந்து HbF4. இதுல இருந்து HbF3 பிளஸ் ஆகும், F மைனஸ் ஆகும். ஒரு பாஸ்பரஸ் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா டைரக்டா நமக்கு என்ன கிடைக்கும்? பென்சீன். இதுதான் பென்சீன் டைசோடியம் குளோரைடு இருந்து உங்களுக்கு ஓவராலா கைப்படுது. அடுத்து ரெண்டு ரியாக்ஷன் கப்ளிங் ரியாக்ஷன். அடுத்தது கப்ளிங் ரியாக்ஷன். இதுல இந்த பென்சீன் டைசோடியம் குளோரைடு இருந்து எப்படி கப்ளிங் ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். இதை பார்த்தோம்னா எல்லா யூனிட்லயுமே போவாங்க. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா அதுல SNER மட்டும் தெரியணும். SNER தான் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய ஜான் மாதிரியான क्वेश्चनல கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா என்ன மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுது? எலிமினேஷன் அடிஷன், ஒன்லி எலிமினேஷன், ஒன்லி அடிஷன், அடிஷன் எலிமினேஷன். என்ன மெக்கானிசம்? அடிஷன் எலிமினேஷன் மெக்கானிசம் தான் SNER மெக்கானிசம். அடுத்து நடக்கக்கூடிய அட்டாக் என்னன்னு கேட்பாங்க. நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக், இப்சோ அட்டாக், பேக் சைடு அட்டாக் இந்த மாதிரி கேட்பாங்க. என்ன அட்டாக்? இப்சோ அட்டாக். எந்த இடத்துல ஹாலஜன் இருக்கோ அதே இடத்துல அட்டாக் பண்ணி அந்த ஹாலஜனை ரிமூவ் பண்றது. கரெக்ட்டா? பாயிண்ட் புரியுதா இல்லையா? ரெண்டு ஹாலஜன் வந்து பிரசன்ட் ஆயிருந்தா எந்த எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகுதுன்னு பார்க்கணும். எந்த எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகுதோ அதே பொசிஷன்ல நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணி அந்த ஹாலஜனை ரிமூவ் பண்ணணும். இதுதான் SNER இருக்கக்கூடிய ஹைலைட் பாயிண்ட். இது லீவிங் குரூப்பை பொறுத்து இருக்கா அப்படின்னா லீவிங் குரூப்பை பொறுத்து இல்ல. இதுக்கான லீவிங் குரூப் உடைய ஆர்டர்னு கேட்டாங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இதுதான் வந்து SNER-க்கான ஆர்டர். ஏன்னா ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரான் இருக்கு, அந்த இடத்துல தான் அட்டாக் வந்து நடக்கும். அப்போ ஃப்ளூரின் இருக்கக்கூடிய கார்பன் தான் மோர் அட்டாக்கிங் ஸ்பீஷிஸ் இருக்கக்கூடிய கார்பன். சரிங்களா?